உங்களுடைய கட்சி சார்ந்த முடிவுகளை சுமப்பதற்கான, பகிர்ந்து கொள்வதற்கான ஆட்களை குறைத்து முழுக்க உங்கள் மீது, உங்களுடைய தோள் மீது சுமையை ஏற்றி இந்த மக்களவைத் தேர்தல் நீங்க எதிர்கொள்றீங்க. வேட்பாளர் நேர்காணல இருந்து, முடிவு செய்யறதுல இருந்து, தேர்தல் அறிக்கையில இருந்து எல்லாத்தையும் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தக்கூடிய தேர்தல் இது. இந்த தேர்தலை நீங்க எந்த விதமா எதிர்கொள்ள நினைச்சிருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அண்மையில் திமுக கழகத்தினுடைய இதயமாக இருக்கக்கூடிய பொதுக்குழுவை கூட்டி, அந்த பொதுக்குழுவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எந்த வகையில் அணுகுவது, எந்த வகையில் சந்திப்பது, எப்படிப்பட்ட நிலையில் களத்தில் இறங்குவது என்பது பற்றி பொதுக்குழு உறுப்பினருடைய கருத்துக்களை அறிந்து அதற்கேற்ற வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே பொதுக்குழுவிலே எந்த கட்சியோடு நாம் கூட்டணி அமைக்கவிருக்கிறோம் என்பதை விட எந்த கட்சியோடு கூட்டணியில் இருக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக அந்த பொதுக்குழுவிலே அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை அணுகிட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களும், பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் மற்றும் கழக முன்னணியினரும் முடிவெடுத்து அந்த நிலையை நாம் தொடங்கினோம். அதை ஒட்டி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய விருப்ப மனு தாக்கல் பெறப்பெற்று 40 தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்களை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட தோழர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே ஒவ்வொரு தொகுதியாக ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள் தலைவர் அவர்களே நேரடியாக வந்து அந்த நேர்காணலில் அமர்ந்து வேட்பாளருடைய தேர்வையும் அந்த பணியையும் சிறப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் முடித்து 2 நாட்களுக்கு முன்பு வேட்பாளர்கள் பெயர்கள் எல்லாம் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? என்ன வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் எதிர்பார்ப்பது என்று சொன்னால், இருக்கக்கூடிய கூட்டணிகளை பொறுத்தவரையில், அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலை, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை, போக போக மாற இருக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுவாக தேர்தல் என்று சொன்னால் கூட்டணி கட்சிகளை வைத்து ஒரு அரித்மெட்டிக் பார்ப்பார்கள். இந்த கட்சியில இந்த கூட்டணிகள் இருக்கிறது, ஒவ்வொரு கட்சியினுடைய விகிதாச்சாரத்தை கணக்கிட்டு இவ்வளவு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் ஒரு திட்டமிட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் வரும், இவ்வளவு பர்சன்டேஜ் வரும் என்றெல்லாம் ஒரு கணக்கெடுத்து முடிவெடுப்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை அமைய வாய்ப்பில்லை. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நிச்சயமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பார்க்கிற போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை உருவாகி இருக்கு. கூட்டணி பலம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்காது அப்படின்னு நீங்க நம்புறீங்க? கூட்டணி பலம் என்று பார்த்துக் கொண்டாலும் கூட ஏற்கனவே அதிமுகவோடு இருந்த கூட்டணி தேமுதிக, அதற்கு பிறகு புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, ஏற்கனவே தேமுதிகவோடு அவர்கள் உடன்பாடு இல்லை. அதற்கு பிறகு மனிதநேய மக்கள் கட்சியும் இல்லை, புதிய தமிழகமும் கிடையாது. இப்பொழுது சமீபத்தில் இடதுசாரிகளும் அந்த கூட்டணி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கிற போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மிக குறைந்து போயிருக்கிறது. அது ஒரு காரணம். ஆனால் அதே நேரத்தில் தலைவர் கலைஞர் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியில் அதிமுகவோடு இருந்த புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த 2 கட்சிகளும் ஏற்கனவே எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு வந்து விடுதலை சிறுத்தைகளோடு வந்து சேர்ந்திருப்பது எங்களுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களிடத்திலும் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது. அதே சமயம் பாரதிய ஜனதா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி என்று மறுபுறம் இன்னொரு வலுவான ஒரு அணி அமைந்திருப்பது அது உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே அவர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் நாட்டிற்கு நன்றாக தெரியும்.
இப்பொழுது வேண்டுமானால் மோடி என்ற ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்து ஒரு பரபரப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கலாம். அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உருவாக்கி இருக்கலாம். அதற்கு மீடியாவும் பல பத்திரிகைகளும் துணை நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிச்சயமாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அப்படியே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்துதான் அந்த வாக்குகளை அவர்கள் நிச்சயமாக பெற்றிட முடியும். அப்படி இருந்தாலும் அதற்கு பிறகு இப்ப அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரையில் அது மதிமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட்டணி அமைப்பதற்கு எவ்வளவு காலம் ஆயிற்று என்பது உங்களுக்கு தெரியும். அமைந்ததற்கு பிறகு இன்றைக்கு இடங்களை பிரிப்பதற்கு, இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போய்க் கொண்டிருக்கிறது என்பதும் அதுவும் மீடியாக்கள் தான் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்ப்பதை போல நிச்சயமாக ஒரு பெரிய மகா கூட்டணி என்று நிச்சயமாக நாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொல்லுவது போல அந்தந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, ஒரு அடிப்படையான குறைந்தபட்ச வாக்கு வங்கி, அந்த அரித்மெண்ட், அந்த கணக்கீடுகள் இருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருப்பது போல நீங்க நினைக்கவில்லையா? கட்சிகள் பல கட்சிகள் இருக்கலாம், ஆனால் மக்களிடத்தை செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளாக அது இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டணி என்று சேருகிற போது வெற்றி எது பெறும், அதாவது பொதுவாக கட்சியினுடைய வாக்குகள் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சார அடிப்படை பெறுகிறார்கள். அதற்கு பிறகு ஆளுங்கட்சியினுடைய அராஜகங்கள், அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய தலைமை நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதங்கள், இதையெல்லாம் மக்கள் கணக்கிட்டு பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் கடந்து எது வெற்றி பெறக்கூடிய கட்சி, நம்முடைய வாக்குகளை தோற்கக்கூடிய கட்சிக்கு ஏன் வீணாக செலவு செய்வது, வீணாக வழங்குவது என்று அதுவும் மக்களிடத்தில் 5% மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் உருவாகும். ஜெயிக்க போற கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்ற நிலையை மக்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும். அந்த அட்வான்டேஜ் திமுக பெறும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது அனுசரணையாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. நீங்க யூபிஏல அமைச்சரா பதவி வகிச்சீங்க. அந்த காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியில நீங்க தொடர்ந்து அங்கம் வகிச்சீங்க, பல்வேறு செயல்பாடுகள் இருந்தீங்க. இப்போ காங்கிரஸோடு நம்ம கைகோர்க்க வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு செய்து இந்த முறை காங்கிரஸை அவர்கள் அணியில வச்சுக்கல. இந்த முடிவு சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா, தவறான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? நான் அதுக்கு முன்னாடி இவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கட்சியில நீக்கிட்டாங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன். நான் எந்த விதமான கருத்தும் நான் சொல்ல விரும்பல அவங்களுக்கு. நான் காங்கிரஸோட கூட்டணி இருக்கணும்னு நினைச்சேன், காங்கிரஸோடு சேர்ந்து இந்த நாடாளுமன்ற சந்திக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க கூட இருந்திருக்கு, மந்திரியில் இருந்திருக்கும். நம்ம 5 வருஷம் பதவியில இருந்து முதலமைச்சராக இருந்தோம். நம்ம ஆட்சி தமிழகத்தில இருந்து அவங்க எந்த பதவியும் எதிர்பார்க்காம நம்மகிட்ட இருந்தாங்க. அந்த நன்றிக்காக விசுவாசத்தோட அவங்களோட இருந்திருக்கணும். அதான் என்னுடைய எண்ணமா இருந்தது. அந்த அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 2Gல ஆரம்பிச்சு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் நம்மளே பாதிக்கும். ஊழல் குற்றச்சாட்டு பாருங்க, எந்த அரசு மீது இல்லாம இருக்கு, எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் செய்யுது. இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லிடுவாங்க. இப்ப ஆராசா மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வெறும் குற்றச்சாட்டு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த குற்றச்சாட்டில் அது இப்ப கோர்ட்ல இருக்கு, அதை பத்தி நான் பேசக்கூடாது. ஏன்னா 2Gனாலதான் மெயினா திமுக ஆட்சி போன காரணமே 2G தான். அதுல சந்தேகம் கிடையாது. அதுல நல்லவங்களும் மாட்டிருக்காங்க, கெட்டவங்க மாட்டாம இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் ரொம்ப உள்ள போக விரும்பல. இப்ப நீங்க தமிழக அரசியல்ல ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்தவர், தொடர்ந்து வகித்துக் கொண்டிருப்பவர். இந்த தேர்தல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல மக்கள் எதை மனசுல வச்சு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவா மக்கள் பேசுறது கிட்டத்தட்ட இளைஞர்கள் மத்தியில நான் என்ன பேசுறது மோடியினுடைய அலை இருக்கு, தாக்கம் நிச்சயமாக இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. ஆனா இருந்தாலும் கடைசி நேரத்தில் இவங்க அதிமுக பல இடங்கள்ல எல்லா தொகுதியிலையும் பணம் பட்டுவாடா செஞ்சிருக்காங்க. அதனால அது எப்படி மாறுன்றது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இவங்க வேட்பாளர்கள்ல நிறைய தேர்வுகள் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க திமுக. அதாவது அவங்க மாவட்ட செயலாளர் தனக்கு ஒத்துழைமையா இருக்கணும்னு வரணும். திமுக சம்பந்தம் இல்லாதவங்க பல பேர் இருக்காங்க, இதுல வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஆனா திமுக நிச்சயமாக நான் சொன்னபடி 5 இடமும் 3 இடம் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியுடைய துணை கேள்விதான். வைகோ, எச் ராஜா போன்றவர்கள்லாம் உங்களை நேரில் சந்திச்சாங்க. அவர் என்ன கோரிக்கை வச்சாங்க, நீங்க அவர்களுக்காக என்ன செஞ்சீங்க? நேரம் என்ன கேட்டாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. என்ன கோரிக்கை இருக்கு? நேரம் ஆதரவு கேட்டாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுங்கன்னு.
திமுக வந்து யாரும் ஆதரவு கேட்கல, அதிமுக ஆதரவு கேட்கல. வைகோ வந்து கேட்டாரு, அவன் கட்சி நிக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க கேட்டாரு. அதே மாதிரி எச் ராஜா வந்து கேட்டாரு, ராமநாதபுரம் வேட்பாளர் வந்து கேட்டாரு. இவரெல்லாம் போன்லயே பேசியிருக்காங்க, இலகணேசன் போன்ல கேட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் வந்த பிறகு திமுக மீண்டும் காங்கிரஸ் கூட கைகோர்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப காங்கிரஸ் தான் வந்து 3வது அணின்னு சொல்லியிருக்குல்ல, 3வது அணி ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் திட்டவட்டமா காங்கிரஸோட இல்லைன்னு கட்சியோடைய பொருளாளர் சொல்லிட்டு இருக்காருல்ல, செயலுக்கு மரியாதை இல்லையே. அரசியல் வந்து மாற்றங்கள் தொடர்ந்து நடக்கிறது. அரசியல் சகஜம், எது வேணா நடைபெறலாங்க, அது சொல்ல முடியாதுங்க. அரசியல் வந்து அது வந்து சொல்லலாம், அது வந்து சாக்கடை மாதிரி தான், எது வேணா எப்படி வேணா இருக்கும். இப்ப 3 இடங்கள் தான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு 3 5 அது சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் 5 தான் மேக்சிமம் ஜெயிக்கும். இந்த படுதோல்விக்கு காரணம் தவறான வேட்பாளர் தேர்வு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% இல்ல வேறு காரணம்? தலையீடு இல்லாதனால் தலைவரே வந்து அமோகமான வெற்றியை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு அவருடைய செய்தியாளர் சொல்லுவாரு. என்னுடைய கருத்து கேட்க நான் சொல்றேன். முடிவை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? திமுகவுக்கு தோக்கடிப்போம், அதுக்காக தொண்டர்கள் வேலை செய்யும். திமுக எவ்வளவு வரும்? அவமானமான வெற்றி தோல்வி தான் வருது. நிச்சயமா ஒரு 2-3 சீட் வந்தாலும் 3 சீட் வந்தா அதிகம் தான் திமுக. என்னுடைய கணிப்புல தான் 3 இடங்களுக்கு மேல வராதுன்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் 5, 3 இல்ல 5 தான், அதுக்கு மேல வராது. பாஜக அணியில இருக்கக்கூடிய வைகோ, எச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து உங்களை பாத்துட்டு போனாங்க. பாஜக அணிக்கு எவ்வளவு இந்த தேர்தல் எவ்வளவு சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக அணிக்கு எப்படி ஒரு 10 சீட்டுக்கு மேல கிடைக்கலாம். அதிகபட்சமாக எவ்வளவு கிடைக்கும்? அது ஒன்றும் சொல்ல முடியாது, 10 சீட்டுக்கு மேல கிடைக்கலாம். ஏன்னா அதிமுக வந்து பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. அதனால முதல்ல வந்து வேற மாதிரி எழுதுனாங்க பத்திரிகை. நீங்க எழுதுறதுதான், நீங்க வந்து மாறி மாறி எழுதுறீங்களே, அதனால 2004, 2009 பொது தேர்தலில் நீங்க சந்திச்ச போது இருந்த கான்பிடன்ஸ் லெவல், அந்த நம்பிக்கை அளவு இந்த 2014 பொது தேர்தலை எதிர்கொள்ளும் போது காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? 2004 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். இந்தியா ஒளிர்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை எல்லாம் அவங்க கட்டவிழ்த்து விட்டாங்க. ஊடகங்கள் எல்லாம் மீண்டும் வாஜ்பாய் பிரதமராவதை யாரும் தடுக்கவே முடியாதுன்னு எழுதினாங்க. அதனால பின்னோக்கி பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த நம்பிக்கை ஒரு அளவுக்கு தான் இருந்தது. தேர்தல் முடிவுகளும் பாரதிய ஜனதா கட்சியை விட காங்கிரஸ் கட்சி ஓரளவு தான் முந்தி வந்தது. 6 தொகுதிகள் மட்டும்தான். 2009 ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக தான் இருந்தன. 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடித்தாகிவிட்டது. வாஜ்பாய் ஆட்சியே மாற்றப்பட்ட போது மன்மோகன் சிங் ஆட்சி எம்மாத்திரம், இதையும் மாற்றி விடுவார்கள் என்ற எல்லா ஊடகங்களும் எழுதினார்கள். இப்ப இல்லைன்னு மறுக்கலாம், அந்த ஆதாரங்கள்லாம் நான் வச்சிருக்கேன், என்ன கணித்தார்கள், எத்தனை இடங்கள் என்னெல்லாம். ஆக 2009 ஓரளவு தான் நம்பகத்தன்மை, நம்பிக்கை இருந்தது. இப்ப 2014 2004 விடவோ 2009 விடவோ குறைவாக இருப்பதாக எனக்கு படல. ஊடகங்கள்ல வர செய்திகளை வைத்து மட்டுமே இதையெல்லாம் எடை போட்டு பார்க்க முடியாது. ஆனா என்னை பொறுத்தவரையில் நம்பிக்கை குறைந்த மாதிரி எனக்கு படலையே. உங்களுடைய நம்பிக்கையை பத்தி சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சியோட நம்பிக்கையை பத்தி சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்னால் இருந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு பார்வையா இருந்தாலும் கூட இதற்கு முன்னால் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மலையில் நனைந்திருக்கிறது காங்கிரஸ் அரசு. அப்ப நீங்கள் சொன்னது ஊடகங்களுடைய பலங்களாகட்டும், அது மக்களுடைய சென்று சேர்ந்திருக்கக்கூடிய விதமாகட்டும், இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு அலையை ஏற்படுத்திப்பாரு நினைக்கலையா? எங்கேயும் எதிரான அலை எனக்கு படல. 10 ஆண்டுகள் ஒரு கட்சி ஆட்சியில இருந்துச்சுன்னா குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். எதியூரப்பா மேல குற்றச்சாட்டுகள் இல்ல, பிரகாஷ் சிங் பாதல் மீது வழக்கே இருக்கு, எதியூரப்பா மீது வழக்கு இருக்கு. எல்லாவற்றையும் விட புகழ்பெற்ற வழக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது கடந்த 16-17 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா? அதெல்லாம் ஊழல் இல்லையா? 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தா குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. இது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தா நீங்க நினைக்கல? அதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வரும், அதை நான் சமாளிப்போம், ஆனா இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு எதிர்மறை விளைவை மக்கள்கிட்ட ஏற்படுத்துக்கா நீங்க நினைக்கலையா? அதே விளைவு மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்படணுமா இல்லையா? ஒவ்வொரு முதலமைச்சர் மீதும் உள்ள குற்றச்சாட்டுகளை நான் சொல்றேன். அவர்களெல்லாம் நம்பிக்கையோடு தேர்தல் சந்திக்கிறாங்கன்னு நீங்களே சொல்வீர்கள் என்றால்
நாங்கள் ஏன் தேர்தலை நம்பிக்கையோடு சந்திக்க கூடாது? குற்றம் சாட்டப்பட்டவர்களை வேட்பாளராக நிறுத்தினா அங்க அந்த இடத்துல பலவீனம் ஏற்படுது. குற்றம் செய்பவர்கள் தனி நபர்கள் தான், கட்சி குற்றம் செய்வது கிடையாது. அந்த தனிநபர்களை கழட்டி விடுறது மூலமாவோ, அந்த தனிநபர்களுக்கு சீட்டு கொடுக்காத மூலமாவோ அந்த குற்றச்சாட்டுல இருந்து கட்சி விலகிவிட முடியுமா? என்ன விலகிவிட முடியாது. ஒரு அளவுக்கு தன்னை தொலைவில் வச்சுக்க முடியும். குற்றத்தை உணர்ந்து அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அந்த குற்றச்சாட்டை உணர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும். தொடர்ந்து உங்களோட கூட்டணி வைத்தோர்லாம் வெளியேறியது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்காதா? கூட்டணிகள் அமைவது, கூட்டணிகள் மாறுவது, கூட்டணிகள் உடைவதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியாகத்தான் இருக்கிறது. 2004 தேர்தல் அறிக்கை, 2009 தேர்தல் அறிக்கை, 2014க்கு வெளியிடவிருக்கும் தேர்தல் அறிக்கை எல்லாம் மூன்றையும் பாருங்க. அது ஒரு கோர்வையாகத்தான் அந்த தேர்தல் அறிக்கைகள் எங்களுடைய திட்டங்களை சொல்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகளுடைய பார்வை மாறும் பொழுது கூட்டணிகள் ஏற்படுகின்றன, கூட்டணிகள் மாறுகின்றன. மக்களுடைய பார்வையில காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குங்கிறத தாண்டி கூட்டணி கட்சியோட நம்பகத்தன்மை கூட பெற முடியல அப்படிங்கிறது ஒரு பலவீனமாகாதா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய கூட்டணி கட்சிகள் எதுவும் கிடையாது. ஆக காங்கிரசுக்கு கூட்டணி கட்சிகள் கிடையாது. இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு தான், இல்லைன்னு சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுதான் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்குள்ள 2 கட்சிகளை தன்னுடைய கூட்டணி கட்சியாக சேர்த்துக் கொள்ள முடிந்தது. ஆனா இத்தனை ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு கூட்டணி கட்சியை சேர்க்க முடியல. ஆகவே கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கொள்ள முடியுமா முடியாதா என்பது அந்தந்த காலத்தை பொறுத்தது. அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணி கட்சிகள் அமைச்சருக்கு கூட்டணி இல்லாமலே போட்டிருந்தா கூட அவர்களுடைய ஓட்டு வங்கியும் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஓட்டு வங்கியும் ஒன்றாக பார்க்க முடியுமா? நான் பார்க்கல, அப்படி சொல்லலையா? அதிமுக திமுக இரண்டும் காங்கிரஸை விட தமிழகத்தில் பெரிய கட்சிகள் நாம் மறுக்கலையே. ஆனா 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, ஏன் 6 முனை போட்டி வரும் பொழுது எந்த தொகுதியில எந்த முடிவு ஏற்படும் என்பதை யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன போல 2004 விட 2009 அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கு, அதிகமான எண்ணிக்கையில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் தென் மாநிலங்கள். இந்த முறை தென் மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் உங்களுடைய கட்சிகள் துண்டாயிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் உங்களுடைய ஆதரவு குறைந்திருக்கிறது. கர்நாடகாவில் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அரசியல் பார்வையாளர்கள். இப்ப உங்களுக்கு எது பலமாக இருந்ததோ அது இந்த முறை மாறி இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? 2009 2004 விட 61 இடங்கள் கூடுதலாக காங்கிரஸ் பெற்றதற்கு காரணம் நகர்ப்புறங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அர்பன் ஓட் எல்லா பெரிய நகரங்களிலேயும் எல்லா தலைநகரங்களிலேயும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றோம் 2009. 2014 ஆந்திராவில் ஒரு பின்னடைவு இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனா கர்நாடகாவில் எங்களுக்கு வாய்ப்பு கூடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேரளாவில் வாய்ப்பு கூடி இருக்கு. 2 கட்சிகள் இடதுசாரி முன்னணியில் இருந்தவர்கள் இப்பொழுது காங்கிரஸ் முன்னணிக்கு வந்திருக்கிறார்கள். ஆக காங்கிரஸ் கட்சி எங்க பலம் கூடி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாதது ஓரளவு பலவீனம் தான் 2009 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஆக இதை கூட்டி கழித்து பார்ப்பது என்பது இன்னைக்கு செய்யப்படாது. மே மாதம் 16ஆம் தேதி தான் செய்யணும். இந்திய அளவுல நீங்க உங்களுடைய கட்சிக்கு எதிர்ப்பான அலை இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி நரேந்திர மோடி அலை வீசுகிறது என்று ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எண்ண ஓட்டம் எழுந்திருக்கிறது. அதை நீங்கள் மறுப்பீர்களா? இந்திய அளவில் வீசல. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அவருக்கு ஒரு எழுச்சி இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனால் இந்தியா என்பது இந்தி பேசும் மாநிலங்கள் மட்டுமல்ல. இந்தியா என்பது நகரங்கள் மட்டுமல்ல. மேற்கு வங்காளத்தில், அஸ்ஸாம்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல, காஷ்மீர்ல, கேரளாவில், ஆந்திர பிரதேசத்தில், தெலுங்கானாவில் எல்லாம் மோடி அலை கிடையாது. தமிழ்நாட்டில் கூட சென்னை, கோவை போன்ற ஒரு சில நகரங்களை தவிர கிராமப்புறங்கள் எல்லாம் மோடி அலையெல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாநிலங்கள் எல்லாமே ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், அசாம் ஆகட்டும், இதெல்லாமே சின்ன மாநிலங்கள். ஆனா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு. யூபியோ, பீகாரோ, மத்திய பிரதேசம். யதார்த்த நிலைமை, அது யதார்த்த நிலைமை. நான் இல்லைன்னு சொல்ல, அதை மாற்றி அமைக்க முடியாது. நம்ம
9 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருந்தீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், 2 இடதுசாரிகள், அதிமுக என்று. அப்போது ஒட்டுமொத்த கூட்டணியும் சேர்ந்து பெற்ற வெற்றி 12 இடங்கள். இப்பொழுது அந்த கூட்டணியில் எந்த கட்சியுமே இல்லை, அதிமுக தனித்து களம் காண்கிறது. 2009 விட 2014 எந்த வகையில் நீங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும், எந்த வகையில் வெற்றி பெற்றுவிட முடியும் நம்புகிறீர்கள்? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க என்ன மார்ஜின் எட்டினமோ அதே மார்ஜின் இந்த தேர்தலில் நாங்க வருவோம். 2009 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதானே இப்படி ஒரு இமாலய வெற்றி கிடைத்தது. 160 இடங்கள்ல நின்று 147 இடங்கள்ல வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 10 மாநகராட்சியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி எந்த கட்சியும் பெற்றதில்லை. 386 ஊராட்சி ஒன்றியங்களை கைப்பற்றினோம், 126 நகராட்சிகளை கைப்பற்றினோம், 540 மாநகராட்சி வட்டங்களை கைப்பற்றினோம், 12,586 ஊராட்சி மன்றங்களை கைப்பற்றினோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி நடக்கின்றன என்பது அதிமுக ஆட்சியை பற்றி திமுகவும், திமுக ஆட்சியை பற்றி அதிமுக விமர்சிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி, 2011 உங்களோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது 2011 சட்டமன்ற தேர்தலில். அதே போல இடதுசாரிகள் இருந்தார்கள். இப்போது அந்த 2 பேரும் கூட இல்லை. நீங்கள் 2009 விட 2014 ஒப்பிடுவீர்கள். 2011 இருந்த கூட்டணி கட்சிகள் கூட 2014 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் எங்களோடு இருந்தார்கள். ஆனால் உள்ளாட்சி மன்ற தேர்தல் அவங்க இல்ல. உள்ளாட்சி மன்ற தேர்தலை அந்த கட்சி தனியாக சந்தித்தது. ஒரு இடமும் கரை சேரவில்லை. உள்ளாட்சி ஆனால் நாங்கள் 90% நாங்கள் வெற்றி பெற்றோம். உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய விதம் பற்றி பல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் கருணாநிதி ஆட்சி மாதிரி எந்த அத்துமீறலும் செய்யல, அதிகார துஷ்பிரயோகமும் செய்யல. வேட்பாளர்களை நிறுத்தினோம், வாக்கு சேகரித்தோம், அவ்வளவுதான். வேற எதுவும் செய்யலையே. இப்ப அதிமுக முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த பலத்தில் இருக்கிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் இதையும் ஒப்பிட்டு முடியுமா? உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்க 90% வெற்றி பெற்றீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 90% வெற்றி பெற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்ன? 90% அதே வெற்றியை நிச்சயமாக பெற முடியும். ஏன்னா கட்சிகள் புற சிதறி கிடக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஒட்டல்ல இன்னும் தாமரையிலே தண்ணீர் மாதிரி இருக்கு அந்த உறவு. கருணாநிதி தலைமையில் இருக்கிற கூட்டணி மனிதநேய மக்கள் கட்சியை 2ஆக பிளந்து விட்டது. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு நாடு முழுக்க கிடையாது. புதிய தமிழகம் தென் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. புதிய தமிழகமும் விடுதலை சிறுத்தைகளும் மாநிலம் தழுவிய அமைப்பு கிடையாது. அது அவர்களுக்கு இருப்பது பலமா பலவீனா என்பது தேர்தல் முடிவு சொல்லிவிடும். அதனால கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக நிற்கிற காலகட்டத்தில் அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100க்கு 100 வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலோட வெற்றி ஒருபுறம் இருக்க, ஆட்சி நடந்து 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒரு எதிர்ப்பு அலை தமிழக அரசுக்கு எதிராக இருக்கும். அது அந்த ஓட்டு வங்கியை மாற்றக்கூடும் என்று நீங்கள் அஞ்சவில்லையா? எனக்கு பெரிய அதிசயமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதுதான். ஆன்டி கவர்மெண்ட் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வு எங்கேயும் கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது. அதை எப்படியாவது உருவாக்குவதற்கு கருணாநிதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விட்டது. இன்னைக்கு அபண்டன்ட் மாஸ் லீடர், நிகரற்ற செல்வாக்கு பெற்ற தலைவராக அவர் வலம் வருகிறார். அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு உணர்வே தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த எண்ணம் உங்களுக்கு இருப்பது சரி, அந்த எண்ணம் மக்களுக்கும் இருக்கும் என்று நினைத்து நீங்கள் செயல்பட சரியா இருக்குமா? இல்ல, நான் மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கேன். நான் மொபைலைஸ்டு ஆடியன்ஸுக்கு மத்தியில பேசுறவங்க கிடையாது. நான் ஒரு ஊர்ல போய் நிக்கிறேன்னா, ஸ்டாலின் வர்றாருன்னா 40 வண்டியில வர்றாரு. வண்டியில இருக்கிறவெல்லாம் கீழே இறங்கிடுவான். அவருக்கு முன்னாடி நின்று அவர் பேசிட்டு போயிடுவாரு. நான் தன்னந்தனியா அவர் வண்டியில போய் நிக்கிறேன். நாஞ்சில் சம்பத்து பேசுவாருன்னு சொல்லுவாங்க, நான் பேசுறேன். அதனால மொபைலைஸ்ட் ஆடியன்ஸுக்கு மத்தியில நான் பேசல, நான் பொதுமக்கள் மத்தியில தான் பேசிட்டு இருக்கேன். அதை நான் ஒவ்வொரு ஊர்லயும் அனுபவிக்கிறேன். எனக்கு அது புதுமையா இருக்கு. இல்ல, எதிரணியில பிரச்சாரத்தை நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ற பத்தி சொன்னீங்க. எதிரணியில பிரச்சாரம் பண்றதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. வைகோல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, ராமதாஸ்ல இருந்து, அன்புமணி நிறைய பேர் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில பாத்தீங்கன்னா திருமாவளவன் இருக்கிறார், கிருஷ்ணசாமி இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார், கருணாநிதி பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அதிமுக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தலைவர் என்ற பெயரில் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒருவரை நம்பி நீங்கள் கரையேறி விட முடியுமா? நீங்க முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிற ஒரு பொதுக்கூட்டம் பார்த்தால் தெரியும்.
தமிழ்நாட்டினுடைய நேற்று முன்தினம் பொள்ளாச்சியில் நடந்த கூட்டம் பொள்ளாச்சி வரலாற்றில் சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு கூட்டத்தை பொள்ளாச்சி பார்த்ததில்லை. இந்த தலைவர்களை அம்மா கூட நீங்க ஒப்பிடவே கூடாது. இது தானாக சேர்ந்த கூட்டமா அல்லது அழைத்து வரப்பட்ட கூட்டமா? அழைத்து வருகிற கூட்டம்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வர்றாங்க, முதல்வர் வர்றாங்க, கழகத் தோழர்கள் உதவுகிறார்கள், வருகிறார்கள். அழைத்து வரப்பட்டதுதான் கழகத் தோழர்கள் தானே. 2 நிமிஷம் முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க கழகத் தோழர்களை அழைச்சிட்டு தானே வரணும். அது எங்க டியூட்டி இல்ல. 2 நிமிஷம் முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க நாங்க வந்து அந்த மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கல, மொபைலைஸ்ட் கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நான் பேசுகிற கூட்டத்தை தான் சொன்னேன். நீங்க ஆன்டி கவர்மெண்ட் வேவ் இருக்குன்னு சொன்னீங்களே, முதலமைச்சர் வர்றன்னா அம்மாவை பார்ப்பதற்கு எல்லா கழகத் தோழர்களும் விரும்புவாங்க. உங்களுடைய அவர்களை தரிசிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியது கழக நிர்வாகிகளினுடைய கடமை. எனக்கு அப்படி இல்லை. உங்களுடைய கூட்டத்துக்கு தானாகவே சேரும் போது முதலமைச்சருடைய கூட்டத்துக்கு சேரணும் இல்லையா? தானாகவே அதான் சொன்னேன். கள்ளக்குறிச்சிக்கு வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டமே கள்ளக்குறிச்சி பார்த்ததில்லை, பொள்ளாச்சி பார்த்ததில்லை. நாகர்கோவில்ல கூட்டமே சேராத ஊர் அது. யார் பேசினாலும் கேட்க வேண்டாம். மத்தியானம் 3 மணிக்கு பார்க்கிறேன், வெளியில இறங்க முடியாது. நாகர்கோவிலே ஸ்தம்பித்து போய்விட்டது. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது இந்திரா காந்தி SLB திடல்ல பேசும் பொழுது கேட்டேன். ஆனா அதை விட பிரமிக்க தகுந்த கூட்டத்தை நாகர்கோவில் சந்தித்தது. இல்ல ஊடகங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் காசு கொடுத்து இந்த கூட்டம் அழைத்து வரப்படுகிறது. இல்ல இல்ல, அதெல்லாம் தவறான செய்தி. காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றது திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு 300 ரூபாய் கோட்டரு பிரியாணி. எங்களுக்கு அது தேவையே கிடையாது. அதே விமர்சனங்கள் தான் அதிமுக அது வேணும்னே வைப்பாங்கல்ல, பதிலுக்கு பதிலுங்கிறது தானே. ஒரு 4 முனை தாக்குதலை அதிமுக சந்திக்கும் போது நீங்கள் இந்த எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அந்த பதில் உங்களால சரியா சொல்லிட முடியும்? சரியா சொல்றேன். எனக்கு பதில் சொல்லுகிற தெம்பு தான் அவங்களுக்கு இல்ல. ப. சிதம்பரம் வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மீது ஒரு விமர்சனம் வைத்தார். வான்வெளியிலே பறந்து சென்றிருக்கக்கூடிய முதல்வருக்கு தமிழகத்துடைய பிரச்சனைகள் தெரியாது, எந்த செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற தெரியாது என்று விமர்சனம் வைத்தார். வான்வெளியில் பறந்து செல்வது என்பது அவரவருடைய வசதிக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப. ஒரு கூட்டம் இம்பாலாவில் பேசுகிறார், அதற்கு அடுத்த கூட்டம் கவுஹாத்தியில பேசுகிறார், அதுக்கு அடுத்த கூட்டம் சென்னையில பேசுகிறார் பிஜேபியினுடைய பிரதம வேட்பாளர் நரேந்திர மோடி. அப்ப அது வான்வெளியில பறந்து வராம எப்படி வர முடியும்? சிதம்பரத்துக்கு வேற ஆள், சிவகங்கை தவிர அவருக்கு வேற போக்கிடம் கிடையாது. அவரை யாரு கூப்பிடுவா? அவரு தன்னுடைய மகனுக்காக இன்னைக்கு கிடந்து செக்கு மாடு சுத்துற மாதிரி சிவகங்கை தொகுதியை சுத்திட்டு வர்றாரு. அவருடைய உயரத்திற்கு, அவர் வகித்த பதவிக்கு சிவகங்கை தொகுதியை தாண்டி ஒரு இடத்துல வந்து நின்று வாக்கு கேட்கிற யோகியதை வாய்ப்பு இல்லையே. வான்வெளியாக வர்றேன்னா அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பயணத்தை எளிதாக்கி கொண்டார்கள். ஒரு நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் கலந்து கொள்வதும் ஒரு நாளைக்கு 3 பொதுக்கூட்டம் கலந்து ஒன்றாயிருமா? நீங்க சொன்ன நரேந்திர மோடி பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளில் 3 பொதுக்கூட்டம். இன்னைக்கு 2 கூட்டம், சேலத்தில் ஒரு கூட்டம், நாமக்கல்ல ஒரு கூட்டம், முந்த நாள் பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம், கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம். மக்களை நேர சந்திக்கக்கூடிய ரோட் ஷோ மாதிரியான ஒரு பிரச்சார கூட்டங்கள் நடத்தினால் மக்கள் இன்னும் எளிதாக பார்க்க முடியும் இல்லையா தமிழக முதலமைச்சர்? அது தேவை கிடையாதுங்க. வாசல்ல கிடக்கிற வரகரிசி மாதிரியே வெல்வெட்டில் இருக்கிற வைரம். அம்மா இப்போது வர்றாங்க, பார்க்கறதுக்கு அல அல மாதிரி மக்கள் வர்றாங்க. செல்வாக்கு இல்லாத தலைவரா சிதம்பரம் மாதிரி? அவர் இந்த 11 பேர் நிக்கிறான் ஒரு ஊர்ல எதிரில். நான் எல்லாம் தற்கொலை பண்ணிடுவேன் 11 பேர் நின்னான்னா. 11 பேர் நிக்கிறான். நான் எண்ணி பார்த்தேன். 11 பேரை வச்சுட்டு ஒருத்தன் பேசுவானா? மீண்டும் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு காங்கிரஸோடு அணி சேர விரும்பினால், அணி சேருவதற்கான முயற்சிகள் நடந்தால் ராசா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு எந்த நிலைப்பாடும் தனியா கிடையாது. ஏன்னா எப்பவுமே சொல்றேன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதனை விட அந்த நிறுவனம் தான் பெரியது. என்றால் நிறுவனம் தான் 1000 வருஷத்துக்கு இருக்கும், தனி மனிதன் போயிடுவாங்க. காங்கிரஸ் ஆரம்பிச்சது யாரும் தெரியாது. நேரு இல்ல, காந்தி இல்ல, இந்திரா காந்தி இல்ல, அதே மாதிரி பெரியார் இல்ல, அண்ணா இல்ல. ஆனா நிறுவனம் ஒன்று இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 1000 வருஷத்துக்கு போகும். ஆக நிறுவனம் தான் தனி மனிதனோட முக்கியம். ராஜா ஒரு சின்னூண்டு துளி. அதுவும் கலைஞருடைய ஆளுமைக்கு முன்னால் கை கட்சியோடு கைகோர்த்தாலும் ராஜா கவலைப்பட மாட்டார். எனக்கு தனிப்பட்ட முறையில் கவலை தான் சொல்றேன். இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஐடியல்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி இண்டிவிஜுவல். 2G வழக்கில் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டாலும்
கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். நீலகிரி தொகுதியில நீங்க போட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2G வழக்கையே என் மீது வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதா தொடர்ந்து திட்டமிட்டு நீலகிரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏறத்தாழ அவர் பேசிய ஒரு 40 நிமிடம் 50 நிமிடம் பேச்சல 35 நிமிஷம் என்ன பத்தி தான் பேசியிருக்காங்க. நான் இதுவரை எந்த அரசியல்வாதியும் செய்யாத, நான் கைது செய்யப்பட்ட புகைப்படத்தை எடுத்து அட்டைப்படத்திலே போட்டு நீங்களே நீதிபதி, சட்டம் வழங்குகிற நீதிக்கு முன்பாக மக்கள் நீங்கள் வழங்குகிற நீதிதான் எனக்கு முக்கியம், அந்த நீதிமன்றத்தை பற்றி நான் அக்கறை பின்னால் சொல்லுகிறேன், அதற்கு முன்னால் உங்களுடைய தீர்ப்பு தான் முக்கியம் என்று சொல்லி நான் கைது செய்யப்பட்ட படத்தை போட்டு எந்தெந்த தேதியில் யார் யார் என்னென்ன சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள், இந்த 1/76 என்பது எப்படி பலூனாக ஊதப்பட்டு இப்போது அது புஸ்வானமாகி இருக்கிறது, இதற்காக வாக்களியுங்கள் என்று அதையே காரணமாக வைத்து நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். எனவே நீலகிரி மக்கள் நல்ல தீர்ப்பளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீலகிரி மக்கள் நல்ல தீர்ப்பளிப்பார்கள் அப்படின்னு உங்க நம்பிக்கை நீங்க சொல்லியிருக்கீங்க. பாஜக வேட்பாளருடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதனால அந்த வாக்குகள் அதிமுகவை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிமுக வேட்பாளருடைய வெற்றி கண்டிப்பா இருக்கு. அதாவது 40 தொகுதிகளிலும் எந்த இடத்திலும் பிஜேபியினுடைய கேண்டிடேட் வந்து வித்ரா பண்ணிக்கல, அல்லது வந்து அவருடைய மனு செல்லத்தக்கதா ஆகல. அதுக்கு பின்னாலேயே ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக அந்த கட்சிக்காரர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது நீலகிரி மக்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு செய்த உதவிகள், சாதனைகள், அந்த மக்களோடு நான் கொண்டிருக்கின்ற இணக்கமான உணர்வுபூர்வமான உறவு, இவை இரண்டும் எனக்கு கை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 3 இடங்கள் அல்லது 5, அதிகபட்சமாக 5 இடங்கள் தான் வெற்றி பெறும்னு மூக்க அழகிரி ஒரு பேட்டியில் தந்தி டிவி கொடுத்த பேட்டியிலே சொன்னார். அது பற்றின உங்களுடைய கருத்து? மனமாச்சரியங்களோடு ஒருத்தர் பேசுறது, அதாவது ஒண்ணு விஷயங்க, உணர்ச்சி பூர்வமாக சிலர் பேசுவதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். Last 2 days you are spending your whole time under completely a strong propaganda in Tamil Nadu. How do you feel? What is the reaction from public? Are you comfortable with that? कैसा लग रहा है? Well, I started my campaign immediately after the announcement of election. After the announcement of election, I have visited more than 100 parliamentary constituencies. And it is not a small number. I have visited each and every corner of the country. Maybe it's the south, it's the north, it's east, it's the west. And first time I found the maturity of the Indian electorate. Previously we were finding that they were mixing the state subject and the center subject. They were confusing. Confusion was there. The first election, there is no confusion at all. Even in the state like Arunachal, where assembly and parliament elections are there, Odisha, assembly and parliament elections are there. But even though they have segregated how to respond assembly election and how to respond parliament election. So this is the unique element in this election. The second thing is, normally in election we find that there is a negativism is there. But this election, anti-incumbency, that is one factor. But strong negative feeling. This time, the strong feeling is of hope. Positive vote. People think, yes, if new government will come, we will get something, country will be improved. So it's an election of the hope. At the same time, the anti-establishment factor, the anger against the rulers, it is of course there. And I can say that there is a huge, it's a tsunami. It's not a wave, it's a tsunami. And tsunami of hope. Tsunami of aspirations. Tsunami for change. Tsunami of Modi ji bhi bolenge. Well, it is media to analyze and come to the conclusion. Yeah, Tamil Nadu में क्या फर्क आपको मिला था? Tamil Nadu में throughout, you said that throughout the country the wave is there. In Tamil Nadu, the Dravidian parties are very strong. देखिए, बहुत सालों से तमिलनाडु में 2 द्रविडियन पार्टियों में ही खेल चलता था. लोग तंग आ गए हैं कि भाई ये पार्टी फिर वो पार्टी, वो पार्टी फिर वो पार्टी. लोग बहुत सालों से
एक थर्ड वायबल अल्टरनेट की तलाश में थे। अच्छा हुआ है कि अंडर द लीडरशिप ऑफ बीजेपी एंड एनडीए 4-5 मेजर फोर्सेस हैज कम टुगेदर। इसके कारण तमिलनाडु के लोगों में एक विश्वास पैदा हुआ है। दूसरा, स्टेट का इलेक्शन नहीं है, सेंटर का है, इसलिए उनके लिए डिसीजन लेना कोई ज्यादा रिस्क फैक्टर नहीं है। उनको लगता है ओके, पार्लियामेंट में इस बार नए लोगों को भेज देंगे। So it is not about state government. We are going to form a... Yes. उनको लगता है कि भाई अगर देश में अच्छा होगा तो फायदा तमिलनाडु को भी मिलेगा। अगर देश में बिजली की स्थिति अच्छी बनेगी तो तमिलनाडु को बिजली मिलेगी। अगर नदियों को जोड़ने का काम भारत सरकार करती है तो तमिलनाडु विल बी द बेनिफिशियरी। ये बात तमिलनाडु का मतदाता बहुत अच्छे ढंग से समझता है। और तीसरा, ये पहला इलेक्शन ऐसा नजर आ रहा है कि तमिलनाडु इलेक्शन का ड्राइविंग फोर्स यूथ है, यंग जनरेशन है। एंड नॉट टुडे, इवन लास्ट ईयर व्हेन आई वाज डूइंग द एनालिसिस ऑफ माय सोशल मीडिया नेटवर्क, एंड इट वाज सरप्राइजिंग फॉर मी, on social media, Twitter and Facebook, my maximum followers were from Tamil Nadu. Then I tried to find out who are these, and I found they do not know even English. अच्छा। And that's why I had to started the Tamil language in my social activity, just because of the love of the Tamil people. I did it. My first language which I started was a Tamil. Other than Hindi and English. Yes. Because I found that there's a unprecedented love I was getting from the people of Tamil Nadu. So, as you said, here is a new hope, as you said. But do you strongly believe that it can be converted into seats rather than the votes? अब ज्यादा वोट मिलेगा लेकिन ज्यादा सीट मिलने के। This is the beauty of this election. In our country, जब चेंज आता है, जो फ्रंट रनर होता है वो एक्स्ट्रा बेनिफिशियरी होता है। और इस इलेक्शन में देयर इज ओनली एंड ओनली फ्रंट रनर। बाकी जो हैं दौड़ने वाले वो सेग्रीगेटेड हैं। अगर कहीं सेकंड दौड़ने वाला बंगाल में कोई एक है तो उड़ीसा में दूसरा है, उड़ीसा में दूसरा है तो तमिलनाडु में तीसरा है। फ्रंट रनर में कांस्टेंट एनडीए है, बीजेपी है। पूरा भारत में भी पूरे भारत में तमिलनाडु भी आपको ये इवन इन विश्वास? तमिलनाडु। तो ये फ्रंट रनर का फायदा, एक्स्ट्रा बेनिफिट इलेक्शन अरेंजमेंट में मिलता है जो जीतने वाला है। लेकिन ये अब देख रहे हैं यहाँ का अलायंस जो हुआ है वेरी आइडियोलॉजिकली दे आर वेरी कॉन्ट्राडिक्टरी इन एनडीए। दे वर प्रीवियसली दे वर पोल टुगेदर, नाउ दे आर गेटिंग टू द मीन्स। डू यू फील स्ट्रांगली बिलीव दैट देयर कोalition विल बी वेरी स्ट्रांगर इन ग्राउंड रोल आल्सो? आई डोंट सी एनी प्रॉब्लम। बहुत मिलजुल करके बहुत अच्छे ढंग से काम होगा। तमिलनाडु चीफ मिनिस्टर का आपको रिश्ता बोला था कि वी आर हैविंग वेरी गुड रिलेशनशिप इन पर्सनली, बट हाउ द बीजेपी एंड एडीएम के रिलेशनशिप इज दैट? देखिए, मैं दो विषय अलग करनी चाहिए। पॉलिटिकल पार्टियां, पार्टी अपने उसूल उसके कारण उनकी विरोध अलग होती है, व्यक्तिगत संबंध अलग होते हैं। अब आप देखिए, बहुत सारे मीडिया के लोग होंगे जो दिन रात हमको आलोचना करते हैं, लेकिन व्यक्तिगत संबंध हमारे बहुत अच्छे होते हैं। आप भी मुझे इतने बुरे से बुरे सवाल पूछोगे, लेकिन फिर भी इंटरव्यू के बाद मैं आपके साथ चाय पीऊंगा। तो ये जो प्रोफेशनल बात एक होती है, पर्सनल अलग होता है। पर्सनल रिलेशन अलग चीज होती है, और होनी भी चाहिए ना, सब मिक्सअप थोड़ा किया जाता है। नाउ सीएम इज कैटेगरिकली टोल्ड दैट वी वांट टू फॉर्म ए अल्टरनेटिव गवर्नमेंट, नॉन बीजेपी नॉन कांग्रेस इन सेंट्रल। देखिए, जनता के पास जाने के लिए कुछ तो बोलना पड़ेगा, वरना जनता कैसे बाय करेगी? तो ये तो बोलना पड़ेगा। पहले ये सिखाया था कि वो उन लोग दे आर नॉट गोइंग अगेंस्ट बीजेपी, दे आर नॉट, शी इज नॉट टेलिंग एनीथिंग अगेंस्ट बीजेपी। लेटर नाउ ओनली शी स्टार्टेड सेइंग लाइक दिस। देखिए, उनकी राजनीतिक स्ट्रेटेजी के हद जो जरूर लगता होगा वो करते होंगे। तो आप जब टू डिसाइड द पीपल, और तमिलनाडु के लोग तय करेंगे क्या करना है। आप बिजली के बारे में यहाँ पूछ रहे थे, कृष्णगिरी में, सैलम में, हर जगह में। तो डू यू हैव एनी स्पेसिफिक प्रोग्राम फॉर तमिलनाडु इफ द पीपल गिव मैंडेट टू यू? बहुत इजी है, मैं बता देता हूँ। देखिए, देश में
20,000 मेगावाट पावर प्लांट बंद है बोला था। अभी बंद पड़े हैं। क्यों? तो फ्यूल नहीं है, कोयला नहीं है। कोयला क्यों नहीं है? तो पॉलिसी पैरालिसिस है। इतना भी कर दो तो बिजली मिलेगी। अच्छा, बिजली यानी सिर्फ टीवी चलाने के लिए नहीं होती है। बिजली आती है तो उद्योग चलता है, उद्योग चलता है तो जीडीपी बढ़ता है, उद्योग चलता है तो नौजवानों को रोजगार मिलता है, एक इकोनॉमी जनरेट होती है। दूसरा, तमिलनाडु में इतना लिग्नाइट है, लिग्नाइट बेस पर इतना बड़ा काम हो सकता है और कोयले से काफी चीप इलेक्ट्रिसिटी लिग्नाइट से हो सकती है। तीसरी बात है, पब्लिक प्राइवेट पार्टनरशिप का मॉडल तो अब देश में एक्सेप्ट हो गया है, तो कोई सरकार को इन्वेस्टमेंट भी नहीं करना है। तीसरा, सोलर रेडिएशंस तमिलनाडु में बहुत है। देयर इज ए ह्यूज स्कोप फॉर द सोलर एनर्जी, देयर इज ए ह्यूज स्कोप फॉर द विंड एनर्जी। अगर प्राइवेट पार्टनरशिप के लोगों को लाए तो तमिलनाडु अपनी तो बिजली पैदा करेगा ही, लेकिन तमिलनाडु बिजली बेच सकता है, इतनी बिजली हो सकती है। सरप्लस विल बी देयर, सरप्लस हो सकती है। डू यू हैव एनी अदर स्पेसिफिक प्रोग्राम फॉर तमिलनाडु? अगर पब्लिक मैंडेट देते हैं आपको प्रधानमंत्री बनने को, तो तमिलनाडु में एक अपलिफ्ट हो जाता है, जितना सीट आप चाहते हैं उतना मिल जाता है यहाँ तमिलनाडु से। तो डू यू हैव एनी स्पेशल प्रोग्राम फॉर तमिलनाडु? देखिए, एक तो तमिलनाडु मोस्ट अर्बनाइज स्टेट है, इसको हमने बेनिफिट में कन्वर्ट करना चाहिए। और तमिलनाडु के जो अर्बन एरियाज हैं, अगर मान लीजिए हम तय करें कि भाई पूरे तमिलनाडु में, और वो आसानी से हो सकता है तमिलनाडु किसी और राज्य से, तमिलनाडु में जैसे मान लीजिए मेरा एक सपना है कि जब गांधी जी के 150वीं जयंती आएगी 5 साल के बाद, तो स्वच्छता, क्लीनलीनेस, इस पर हम काम करें। सॉलिड वेस्ट मैनेजमेंट, वेस्ट वाटर ट्रीटमेंट, इस पर हम बल दें। अगर हम आज तमिलनाडु के अर्बन एरियाज के वेस्ट वाटर ट्रीटमेंट का अभियान चलाए और वो पानी फार्मर को दे, और सराउंडिंग बड़े सिटीज, तो वहां का फार्मर बहुत बेनिफिशियरी होगा। ज्यादातर बड़े शहर के अगल बगल का फार्मर वेजिटेबल ग्रो करता है, बहुत बड़ी मात्रा में वेजिटेबल ग्रो करेगा, एंड इट विल फ्लड इनटू द सिटी मार्केट। सो कैश क्रॉप विल स्टार्ट। शहर में बहुत बड़ी मात्रा में वेजिटेबल्स आएगा तो न्यूट्रिशन वैल्यू, हेल्थ व्यू पॉइंट, इट विल बी द बेनिफिशियरी टू द पीपल ऑफ द तमिलनाडु एंड द अर्बन कम्युनिटी। You see, one simple project can earn in millions of $1 to the Tamil Nadu urban bodies. The same way, there is a huge scope for the development of the ports. Coastal area. Tamil Nadu has a coastal area. It's a rich coastal area. Not only tourism, but port-led development. Fisheries, there is a unique scope for us. There is no attention at all. And my government, whenever will form the government, the BJP, these are the priorities. At the same time, in electronic good, there is a base in Tamil Nadu. Today, our electronic good import is so high, and that's why our country is facing a lot of problem. Within 10 years, the highest import will be of the electronic good. So Tamil Nadu can take a initiative, electronic good manufacturing initiative. I'm sure because of this initiative, country can save a lot of foreign exchange.